ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரீன்ஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம சிம்பிள் சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு 3 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். நெய் கொஞ்சமாக சேர்த்தா போதும், நிறைய வேண்டாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டு கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், ஷாஹி ஜீரா, அப்புறம் அன்னாசிப்பூ, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நான் 1.5 வெங்காயம், இது சின்ன வெங்காயம்னா 2 போட்டுக்கலாம். நான் பெருசாக எடுத்திருக்கேன், அதனால் 1 ஒரு பாதியும் சேர்த்துருக்கேன். 400 கிராம் அரிசி, அதுக்கு நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் வந்து வதக்கணும், நல்லா வதங்கணும். வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகி சாஃப்ட் ஆயிடணும், அது வரைக்கும் நல்லா வதங்கணும். இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சா இந்த வெங்காயம் கரிஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதங்கணும். அந்த நேரம் நம்ம வந்து பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துடலாம். நிறைய பச்சை மிளகா சேர்த்தாலும் டேஸ்ட்டு மாறும். அதனால இந்த 4 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். இது 4மே நல்ல காரமான பச்சை மிளகா. இதுக்கு வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டோன்னா நல்லா சாஃப்டாக வதங்கிடும், சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வந்து குக்கர் ஃபுல்லாக மூட வேண்டாம், சும்மா மேலே வச்சா போதும். வச்சுட்டு அதை வந்து சிம்மிலே வச்சு விட்டுறணும். ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி இருந்துன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும் வெங்காயம் வந்து. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தா தெரியும், நல்லா சாஃப்டாயிரும். சாஃப்டாகி நல்லா குழஞ்சிரும். இன்னும் கொஞ்சமாக குழையணும், அதனால் இன்னும் ஒரு தடவை மூடி வச்சு கொஞ்சம் வேக விட்டுடலாம். அந்த சூட்டில், அந்த ஆவியிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணி வந்து உள்ள விழ அந்த வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாயிரும். நம்ம ஓப்பனில் குக் பண்ணும்போது கூட வெங்காயத்தை வந்து கொஞ்சம் மூடி வச்சிட்டோன்னா அந்த ஆவி வந்து உள்ளே விழுந்து அதுலேயே நல்லா சாஃப்டாயிரும். இப்போ நல்லா குழஞ்சிட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாகி கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து இந்த மாதிரி நல்லா வதங்க விட்டால் தான் சாப்பாடில் வந்து வெங்காயம் தனித்தனியாக தெரியாமல் நல்லா கரைஞ்சிரும். நல்லா கரைஞ்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு 1/4 துண்டு இஞ்சி, 1 இன்ச்சு நீளத்துக்குள்ள இஞ்சியும் ஒரு ஃபுல் பூண்டும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டோன்னா நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த பிரியாணியோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். இஞ்சி வந்து கம்மியாக சேர்க்கணும், பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். இதில் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, புதினா, இதையும் சேர்த்து நல்லாமே வதக்கி விட்டுறலாம். உப்பு முதல்ல சேர்த்துருக்கனால சீக்கிரமாக வதங்கிடும் இது எல்லாமே. இதையும் அதே மாதிரி மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டோன்னா தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிரும்.
இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். தயிர் வந்து நம்ம இந்த தீ வந்து அதிகமாக வச்சுருந்தோம், கேஸ் வந்து ஃப்ளேம் அதிகமாக வச்சுருந்தோன்னா பிரிஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சே நல்லா தயிர் பிரியாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டோன்னா அது வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆகி பிரியாது, தயிர் பிரியாமல் நல்லா பேஸ்ட்டாக வந்துடும். இப்போ அந்த பேஸ்ட்லேருந்து எண்ணெய் எல்லாம் வெளியே வரும். நம்ம கொஞ்சம் மூடி வச்சிட்டோன்னா ஒரு நிமிஷம் மூடி வச்சு எடுத்துட்டோன்னா அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடும், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் மேலே. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா குக்காகி சாஃப்டாகி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம சிக்கன் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இது வரைக்கும் இவ்வளோ நேரம் ப்ராசஸுமே வந்து சிம்மில் வச்சு தான் செய்யணும். தீ அதிகமாக வச்சிட்டோன்னா கரிய ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்மிலேயே தான் இவ்வளோவும் செய்யணும். அதுக்கு இனிமேல் அது வந்து நம்ம ஃப்ளேமை வந்து ஏற்றி வச்சிடலாம். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன், அதை இந்த இதில் சேர்த்துடலாம். சிக்கன் வேகிறதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே அது நல்லா சாஃப்டாக வெந்துடும். இதை மூடி போட்டு ஒரு விசில் வரைக்கும் வேக வச்சிடலாம். சிக்கன் வந்து வெந்திருக்கு, ஒரு பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ வந்து அதில் கொஞ்சம் தண்ணி வெளியே வந்திருக்கு. இனி வந்து மூடி போட்டு ஒரு விசில் வரைக்கும் வேக வச்சிடலாம். ஒரு விசில் வந்து இந்த விசில் இறங்கின உடனே பார்த்தா நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடுச்சு. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு சிக்கன். இப்போ இதில் வந்து பிரியாணி இலை வந்து ஒரு சின்ன பீஸு, நிறைய சேர்க்க வேண்டாம், ஒரு சின்ன பீஸ் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 4 டம்ளர் சுடு தண்ணி ஊற்றிடுறேன். ஏற்கனவே சுட வச்சு வச்சுருந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இது நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ரைஸ் சேர்க்கணும். நல்லா கொதிக்கட்டும், மூடி போட்டுடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இதில் வந்து நான் 2 டம்ளர் அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம். இந்த டைமு நம்ம உப்பு பார்த்துடலாம். உப்பு பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு சேர்த்தது வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் உப்பு சேர்க்கலை. இப்போ இது நல்லா ஆவி வந்ததுக்கப்புறமா விசில் போட்டு ஒரு விசில் வரைக்கும் வேக வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சிடணும். சைட் டிஷ்ஷுக்காக ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா கரெக்டாக வந்திருக்கு.
அந்த ஒரு விசில்லையே வந்து நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக இருக்கும். இதை வந்து அப்படியே நம்ம குக்கரோட விட்டுட்டோம்னா நல்லா கட்டியாயிரும். அதனால் உடனே இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா நமக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் உதிரி உதிரியாக இருக்கும். இல்லை நம்ம இந்த குக்கரோடையே இருக்கட்டும்னு விட்டுட்டோன்னா நம்ம அந்த குக்கர் சூடில் வந்து சாப்பாடு வந்து கட்டி ஆயிரும். அந்த வெயிட் தம்மிலேயே வந்து கட்டி ஆயிரும். நம்ம கிளறி விட்டுறணும். ஒரு தடவை கிளறி விட்டுட்டோன்னா அந்த ஹீட்டு வந்து கம்மியாயிரும். அப்புறம் சாப்பாடு வந்து ஒத்தியாக இருக்கும். நல்லா சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஹாப்பியாக சமைச்சு டேஸ்டியாக சாப்பிட்லாம். பாய்.